வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் 86வது பகுதி கஜ சம்ஹார மூர்த்தி. அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 85 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள். 86 கஜ சம்ஹார மூர்த்தி. ஒரு சமயம் கயாசுரன் என்ற யானை வடிவம் கொண்ட அசுரன் மேரு பர்வதத்தில் பிரம்மனை குறித்து பல ஆண்டுகள் தவம் செய்து அழியாத ஆயுளையும் வெற்றி கொள்ள முடியாத வலிமையும் பெற்றான். நான்முகன் அந்த வரங்களை தரும்போது சிவபெருமான் இருக்கும் இடம் சென்றால் அவருடைய முன்னிலையில் அந்த வரங்கள் அழிந்து போகும் என்று எச்சரித்தார். கயாசுரன் அளவற்ற பராக்கிரமத்தோடு 3 லோகங்களிலும் சென்று அனைவரும் தாங்க முடியாத துன்பங்களை தந்து வந்தான். திக்பாலகர்கள் அவனுக்கு பயந்து ஓடினர். இந்திரன் பதுங்கினான். தேவர்கள் அவனுக்கு பயந்து அவன் சொன்னதை செய்தனர். கயாசுரனுடைய கவனம் இப்பூவுலகின் பக்கம் திரும்பியது. அந்தணர்களையும் முனிவர்களையும் அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு திரிந்தான். முனிவர்கள் அவனுக்கு பயந்து காசி கஷேத்திரத்தை அடைந்தார்கள். மணிகர்ணிகை என்னும் ஆலய வாயிலை அடைந்து விஸ்வநாதரை வணங்கி கயாசுரனிடம் இருந்து தங்களை காப்பாற்றுமாறு மன்றாடினார்கள். முனிவர்கள் தனக்கு பயந்து காசி சேத்திரத்தில் கூடியிருக்கிறார்கள் என்று அறிந்த கயாசுரன் கோபத்தோடு அவர்களை துரத்தி கொண்டு வந்தான். மணிகர்ணிகை வாயிலுக்கு வந்து அண்டம் கிடுகிடுக்க பிளிரினான். அந்த சப்தத்தை கேட்டு அசுரன் வந்துவிட்டானே என்று வெலவெலத்து போய் முனிவர்கள் விஸ்வேஸ்வரரை சுற்றி கட்டி அணைத்து கொண்டார்கள். அவர்கள் செய்கையை பார்த்த அசுரன் ஏளனமாக நகைத்து கொண்டு உள்ளே வந்தான். அச்சமயம் கோடி சூரிய பிரகாசத்தோடு அந்த லிங்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றினார். உக்ரமான ரூபத்தோடு நிற்கும் ஈசனை கண்டதும் அசுரன் முன்னர் நான்முகன் கூறிய வார்த்தைகளை மறந்து சிவனுடன் சண்டை செய்ய பாய்ந்தான். ஈசன் அவனை தமது பாதத்தால் எட்டி உதைத்தார். அவன் வலிமை முற்றும் அழிய நிலத்திலே குப்புற விழுந்தான். இறைவன் அவனுடைய தலையை ஒரு காலினாலும் தொடையை மற்றொரு காலினாலும் மிதித்து கொண்டு கை நகங்களால் முதுகில் கிழித்து அவன் தோலை உரித்து எடுத்தார். அதை கண்டு உமாதேவியும் நடுங்கினாள். ஈசன் யானை தோலை தமது தோளின் மேல் போர்த்தி கொண்டு அனைவரும் காணும் வகையில் கண்ணை பறிக்கும் தம்முடைய பேரொளியை சிறிது குறைத்தார். தேவர்களும் முனிவர்களும் ஈசனுடைய திருக்கோலத்தை கண்டு மிகவும் மகிழ்ந்தவர்களாய் அசுர பயம் ஒழிந்து நிம்மதி அடைந்தார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 87வது தலைப்பு ஆணவத்தால் சிரத்தை இழந்த பிரம்மன். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.